ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மல்லி இருந்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. டைவர்ஸோட லாஸ்ட் இயரிங் வந்திருக்கு. அதனால் இன்றைக்கி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. இங்கே எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்றது இவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் விஜய்க்கு எதுவுமே தெரியாது. தெரியாத நம்ம விஜய் வந்து கோர்ட்டுக்கு கூப்பிட்றாங்க. எதுக்காக அப்படின்னு தெரியாமல் அவர் பிதன் முடிச்சுன்னு கோர்ட்டுக்கு போக அங்கே முதலே குற்றவாளி குண்டில் நின்றுக்கிட்டு எனக்கு இதில் விருப்பமே இல்லை, நீங்கள் பண்ணுறதையே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்னத்தை பண்ணுங்க சொல்கிறா, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு ஒன்றுமே புரியாமல் முழிச்சு நின்றுக்கிறார் நம்ம விஜய். அதுக்கப்புறம் உங்களை இதுக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்கிறாங்க. அப்புறம் விஜய் கேட்குறாங்க, எதுக்கு இவ விருப்பம்னு சொல்கிறானே தெரியலையாடாப்பா, அவங்கள யாராச்சும் ஒருத்த சொல்லுங்கடா அப்படின்னு பார்த்தா அப்புறம் விஜயை பார்த்து ஜட்ஜி கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த விவாகரத்தில் விருப்பமா அப்படின்னு கேட்டால், என்னது விவாகரத்தா, யாருக்கு, எதுக்காக விவாகரத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொடர்ந்து கேள்வியாக கேட்டுட்ருக்காரு. உடனே என்னப்பா இது, டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனீங்க, கையெழுத்து போட்டு குத்திங்க, 3 நாள் கவுன்சிலிங்கில் எங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, கடைசியில் பார்த்தா இப்படி கேட்குறேன். என்னப்பா இதெல்லாம் விளையாடுறீங்களா? இதெல்லாம் கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரி, கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்கிற மாதிரி, இந்த மாதிரி பண்ணுறதுக்காகவே உங்கள் மேலே கேஸ் போட முடியும். ஆனால் ஒரு குடும்பத்தை பிரித்த பாவம் எனக்கு எதுக்கு, உங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக சட்டம் தன் கடமையை செய்யும். அதுக்காக தான் இப்போ பொறுமையாக நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையே சொல்லுங்கள், யார் இந்த கேஸை போட்டது அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் மேடம் போட்டேன், எனக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் எத்தனை கவுன்சிலிங் வச்சாலும் எங்கள் 2 பேருக்கும் செட் ஆகாது, அதனால் நாங்கள் பிரிஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸு போட்டு வாய்தா மேலே வாய்தா வரும்னு பார்த்தா அன்னைக்கே முடிஞ்சிடுற மாதிரி சப்பையாக முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஏற்கனவே 3-4 இயரிங் முடிஞ்சிச்சு. அந்த 3-4 இயரிங்கும் விஜய் வராதனால உங்களுக்கும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் வந்து அவங்க தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுவும் ஃபைனலான அந்த பேப்பரையும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த பேப்பரை வாங்கிட்டு கம்முன்னு இவங்க ஒரு பக்கமும் அவங்க ஒரு பக்கம் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே நின்றுட்டு இருந்த நம்ம மல்லியை பார்த்து விஜய் வந்து பேசுகிறாரு, நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, என் மேலே என்ன குறைய கண்ட, நான் உன்னை என்ன தான் பண்ணேன், நம்ம 3 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு நினச்சோம், அது ஒரு தப்பா சொல்லு, நான் என்னைக்காச்சும் உன்னை இதை பண்ணலையா அதை பண்ணலையா இப்படி பண்ணுறியா அப்படி பண்ணுறியான்னு ஏதாச்சும் கேட்டிருக்கேன். நீ வேலைக்கு போகக்கூடாது, நீ சந்தோஷமாக வீட்டில் இருக்கணும், கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன், சந்தோஷத்தை மட்டும் நீயும் மல்லியும் வெண்பாவும் அனுபவிங்கன்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுருந்தேன். ஆனால் அது தப்புன்னு நினைக்கிறேன்னா, உங்களுக்கு மேலே நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, உன்னோட விருப்பம் அதுதானா, நீ போயிட்டே இருக்கலாம். ஆனால் இப்போ என்னை டைவர்ஸ் பண்ணிட்டல, இதுக்கப்புறம் என் பொண்ணை பார்க்குறது, என் பொண்ணை கொஞ்சறது இந்த வேலையில் வச்சுக்கவே கூடாது. ஏன்னா உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன், என் பொண்ணு ஏன் கூட தான் இருப்பேன்னு கோர்ட்லேயே சொல்லிட்டான். இதுக்கு மேலே என் பொண்ணை பார்க்க நீ வரக்கூடாதுன்னு, ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன், டைவர்ஸ் பண்ணது உங்களை தான், நான் வெண்பாவை பண்ணல, அவளை பார்க்கறதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்கணும். என்ன உரிமை இருக்குது உனக்கு, என்ன உரிமை இருக்குது சொல்லு, நீ ஏன் எனக்கு மனைவி இல்லை, இந்த குழந்தைக்கும் நீ அம்மா இல்லை, உனக்கும் தெரியும், இந்த ஊர் உலகம் எல்லாத்துக்குமே தெரியும், இதுக்கு மேலே உனக்கும் அவளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது. ஸோ அதை ரத்த பந்தமாக இருக்கிற அம்மாவுக்கு தான் வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ வந்து பார்க்குற உரிமை இருக்குது, உனக்கு அது கூட இல்லையே, டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டல, எங்கள் வேணான்ட்டு இனிமேல் எங்களை பார்க்க நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு பாய் பாய்ன்ட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா இனிமேல் இந்த வாழ்க்கை நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருந்தா நம்ம மல்லி இருந்துக்கிட்டு திரும்பவும் கேஸ் போடுறாங்க. எனக்கு வெண்பாவை பார்க்கறதுக்கு 1 நாள் மட்டும் அனுமதி கொடுங்க, வாரத்தில் 1 நாள் அவளை பார்த்தாவே எனக்கு வாழ்நாள் முழுக்க அவளை பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அதுக்கப்புறம் என் வாழ்நாள் முழுசையும் அவளை பார்க்குற அந்த 1 நாளே நான் கழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே இல்லைம்மா, ரத்த பந்தம் இருக்கிறவங்க அம்மாவுக்கு தான் குழந்தைய பார்க்குற உரிமை உண்டு, இது உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து வக்கீல் கேட்க, என்னம்மா சொல்கிறீங்க, வயிற்றில் பிறந்தாதான் குழந்தையா, அப்படி பார்த்தா தத்து எடுத்து வளர்க்குற எத்தனையோ அப்பா அம்மா இந்த உலகத்தில் இருக்காங்க, அவங்கெல்லாம் சொந்த அப்பா அம்மா இல்லையா, இல்லை அந்த குழந்தைங்க மேலே பாசத்தை தான் வச்சு இல்லையா, அந்த மாதிரி தான் நானும் என் வெண்பா மேலே நான் உயிரையே வச்சுருக்கேன், என் வெண்பாவை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் என் உயிரே விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, சரி இதை வந்து மறுபரிசீலனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாரம் நாங்கள் முடிவை சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வருது. அன்னைக்கு கோர்ட்டில் வந்து 2-3 ஜட்ஜி இருக்காங்க இல்லையா, ஹைகோர்ட் ஜட்ஜி, அவங்கெல்லாம் வந்து இந்த குற்றத்தை வந்து மறுபரிசீலனை செய்கிறாங்க. இதில் வந்து இவங்க மேலே எந்த தப்பும் இல்லை, இவங்க வந்து வெண்பாவை வாரத்தில் 1 நாள் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக விஜய் அனுமதிச்சு தான் ஆகணும். அவங்க வந்து பாசத்தை வச்சுருக்காங்க, அதனால் கண்டிப்பாக அவங்க பார்க்கலாம். பாசம் இல்லாத கொடுமை பண்ணுற சித்தியாக இருந்தால் அவங்கள பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் இவங்க தான் உயிரே வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்களே, அந்த குழந்தையும் அதை வந்து ஒத்துக்குது, அதனால் அவங்களுக்கு பார்க்கறதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ஆனால் இதில் வந்து விஜய்க்கு விருப்பமே இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் சொல்லவே கூடாதுங்க, ஏன்னா குழந்தை தான் ஒத்துக்கிட்டால, என் அம்மா தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அவங்களுக்கு பார்க்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.